Social science history fourth lesson. The world after World War II. வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் 1945 வேர்ல்டு வார் டூ எண்டுக்கு வந்துடுது. வேர்ல்டு வார் டூக்கு அப்புறமும் நம்மளோட வேர்ல்டில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படுது, எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் புதுசாக இண்டிபெண்டன்ஸ் வாங்குறாங்க, எந்தெந்த கண்ட்ரீஸில் எந்தெந்த மாதிரியான இயக்கங்களில் புதுசாக நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் உருவாகுது. அதுக்கப்புறம் தேர்ட் வேர்ல்டு வார் மாதிரியான ஒரு வார் ஏற்படுறதுக்கு நம்மளோட வேர்ல்டு வைடே எல்லா கண்ட்ரிஸும் எந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் கூட ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு இடையில நிறைய வார்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன். In the aftermath of Second World War, a new era began. It was the beginning of the decline of European colonial empires and the independence of colonies in Asia and Africa. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா புது யுகமே வந்துட்டு உருவாகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கீழே இருக்கக்கூடிய, அவங்களோட கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய ஏஷியா, ஆஃப்ரிக்கா அந்த கண்ட்ரீஸில் இருந்த நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஆகுறாங்க. நம்மளோட இந்தியாவும் 1945 அப்புறமா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா தான் நம்மளும் இண்டிபெண்டன்ஸ் வாங்குறோம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஃப் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் ஒன் லெட் டு தி கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் ரஷ்யா, தி செகண்ட் வேர்ல்டு வார் பிளேட் எ பிக் பார்ட் இன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரெவல்யூஷன் இன் சைனா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து செகண்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. கம்யூனிசம் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, தொழிலாளி முதலாளியில் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேருமே ஒன்று அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கம்யூனிஸ்டோட முக்கியமான கொள்கை. சரிங்களா? செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா சைனாவில் இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. The emergence of the US and USSR as the super powers resulted in the divisions of the world into two antagonist blocs. A Cold War situation triggered deadly conflicts in Korea, Cuba, Vietnam and West Asia. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா யூஎஸ் அப்படின்னு சொன்னால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதுக்கடுத்து யூஎஸ்எஸ்ஆர் யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரஷ்யா கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகள்லாம் யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா கூட கூட்டணி இருக்கிற நாடுகள்லாம் யூஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக நாடுகள் எல்லாமே இந்த ரெண்டு பிளாக்ஸாக செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. இதனால மறைமுகமாக வந்துட்டு கோல்டு வார் பனிப்போர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பனித்துளி பெய்யுற மாதிரி பெய்யும். ஆனால் அது வந்துட்டு அவ்வளோ அஃபெக்ட் காட்டுற மாதிரி நமக்கு தெரியாது. ஆனால் அது பின்விளைவுகள் வந்து பின்னாடி தெரியுங்களா. அந்த மாதிரி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில, சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனிப்போர் வந்துட்டு ஏற்படுது. அதனால மறைமுகமாக வந்துட்டு யார் பெரியவங்க அப்படின்னு சொல்றது காட்டுறதுக்கான வார் நடக்குது. இப்போ வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு எங்க கூட சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும், அதேமாதிரி ரஷ்யா வந்துட்டு நீங்கள் எங்க கூட சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் இந்த உலகத்தில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கான போட்டி வந்துட்டு ஏற்படுது. அதுதான் கோல்டு வார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த கோல்டு வார் வந்துட்டு கொரியா, அதுக்கப்புறம் கியூபா, வியட்நாம் இந்த மாதிரியான பிளேசஸ்ல நடந்த சண்டைகள் மூலமா வந்து வெளிப்படையாவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. Under the Marshall Plan for the reconstructions of the war ravaged Europe, the US won the trust of the great powers in Europe. Soviet Russia, by demonstrating solidarity with the liberation struggles of countries in Asia and Africa, earned the goodwill of the latter. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளான் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸ் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா நிறைய டிஸ்ட்ராய்ட் ஆயிருந்துச்சு. அதனால அவங்கள ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக மார்ஷல் பிளான் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வராங்க. மார்ஷல் பிளான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு நிறைய கடனாக கொடுத்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது மூலமாக அவங்களோட ஆதரவு நமக்கு வாங்கிக்கிறது அப்படின்ற ஒரு மெத்தடை அமெரிக்கா வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு சோவியத் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெல்பிங் டெண்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா, அதுக்கடுத்து ஏஷியா ரீஜனில் இருக்கக்கூடிய நம்மளோட இந்தியா மாதிரியான இந்தியா, ஆப்பிரிக்கா மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக அவங்களோட சப்போர்ட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்துட்டு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. சரிங்களா? தி நான் அலைன் மூவ்மெண்ட் பிளேட் a limited role in containing the conflict between the two powers blocks. In a bit of bridge of US controlled European countries started the European movement in the form of councils of Europe. This developed into the European Common Market and finally into the what it's today European Union. The Cold War period ended with the fall of Berlin Wall. ஸ்டார்டிங்கில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா மாதிரியான நாடுகளை வந்து நான் அலைன்மெண்ட், அதாவது அணிசேரா இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு கூடயுமே நம்ம அமெரிக்கா கூடயும் சேரக்கூடாது, அதே மாதிரி ரஷ்யா கூடயும் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்து யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா வந்துட்டு 1991 பெர்லின் வால் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த பெர்லின் வாலை தகர்க்கிறது மூலமாக இந்த கோல்டு வார் வந்துட்டு எண்டுக்கு வருது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய கோல்டு வார் அப்படிங்கிறது எண்டுக்கு வருது. சரிங்களா? தென் சைனீஸ் ரெவல்யூஷன். சைனாவில் வந்துட்டு எந்த மாதிரியான புரட்சி, ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னால் புரட்சி, எந்த மாதிரியான புரட்சிகள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
சைனா இன் தி ப்ரீ வார் பீரியட். சைனா வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார்க்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கும் முன்னாடி வந்து சைனா வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். In its long history, Chinese civilization was more advanced than the Europe. But by the end of the 19th century, its progress had halted. The Manchus, the ruling dynasties, had governed China since about 1650. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்துட்டு மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகிருக்கக்கூடிய ஒரு நேஷன், சிவிலைஸ்ட், அதாவது நாகரிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக வந்துட்டு இருக்குது. ஆனால் 19th சென்ச்சுரியோட ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதோட வளர்ச்சி வந்துட்டு அப்படியே தடைப்படுது. அந்த டைமில் யார் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மஞ்சு டைனசிட்டி. மஞ்சு டைனசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு வம்சத்தினர் வந்துட்டு அந்த சைனாவை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க 1650 இப்போ வரைக்கும், அதாவது 1900 வரைக்குமே இவங்க மஞ்சு டைனசிட்டியில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் தான் சைனா வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? தி என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் வாஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் bureaucracy of scholar officials called mandarins, who came from the landed gentry. The masses of peasants populations poverty stricken and suffered from a high rents, high taxes அண்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் லேண்ட். அவங்க மஞ்சு டைனஸ்டியில் இருக்கக்கூடிய கிங் ரூல் பண்ணிட்டு இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க யாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மேண்ட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லா படித்து நல்ல வெல் செட்டில்டாக இருக்கக்கூடிய ரிச் பீப்புள்ஸோட கையில் தான் எல்லா அதிகாரங்களும் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சஃபர் ஆகணும். நிறைய டேக்ஸஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு அதாவது அந்த கிங்க்கு வந்துட்டு போய் சேர்றதே இல்லை. சரிங்களா? அதனால இவங்களுக்குள்ளாரே எல்லா டீட்டெயில்ஸும் முடிச்சுக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மஞ்சு டைனஸ்டி, மஞ்சு கிங் மேல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுது. சரிங்களா? There were little industry, thought some railway and engineering works had been built. அதாவது இவங்க வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து நிறைய டேக்ஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர அந்த டேக்ஸை வச்சு சைனாவை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் பண்ண கிடையாது. அதே மாதிரி அவங்க எந்த ஒரு கம்பெனிஸுமே வந்துட்டு அவங்க டெவலப் பண்ண கிடையாது. குறிப்பாக ஒரு சில இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ரயில்வே ஸ்டேஷன்ஸும் அதே ஒரு சில பர்டிகுலராக கொஞ்சமான கம்பெனிஸ் மட்டும் தான் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் டிஸ்கஷன் வித் தி பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் ரிசல்டட் இன் தி நம்பர் ஆஃப் பிசன்ட் அப்ரைசிங்ஸ். அதாவது அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்னாலும் எக்கனாமிக் ப்ராப்ளம்னாலும் நிறைய பிசன்ட் அப்ரைசிங்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா விவசாய கிளர்ச்சிகள், விவசாய புரட்சிகள் வந்துட்டு ஏற்படுது. தி தைப்பிங் ரெபெல்லியன் 1852-64 வாஸ் எ மேஜர் ரெபெல்லியன். அதாவது கிட்டத்தட்ட 14 வருஷம் ஒரு ரெபெல்லியன், விவசாய புரட்சி நடக்குது. அது தைப்பிங் அப்படிங்கிற ரெபெல்லியன் அப்படின்னு சொல்லதுக்கு நேம் வச்சிருக்காங்க. சரிங்களா? அது வந்துட்டு சைனாவில் நடந்த புரட்சிகளில் மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 opium wars of 1832 and 1884, China was defeated and was compelled to open its ports to Western powers. The opening of the China to Western imperialism led to the economic exploitations and the impoverishments of the சைனீஸ். அதாவது ஓபிஎம் வார் அப்படிங்கிற ஒரு 2 வார் நடக்குது 1832 1848. இந்த வார் யாருக்கு? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அமெரிக்கா, அதுக்கடுத்து யூரோப், பிரிட்டன், இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்கும் இடையில ஓபிஎம் வார் வந்துட்டு 2 இருக்குது. அந்த ஓபிஎம் வாரில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களோட வரங்கள்லாம் கொள்ளையடிக்கப்படுது. இப்போ வந்துட்டு சைனா தோற்று போகிறதுனால அவங்களோட போர்ட்ஸ், அதாவது துறைமுகங்களை யூரோப் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இவங்க திறந்து வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்படுத்தப்படுறாங்க. அதனால அங்கிருந்து வரக்கூடிய வியாபாரிகள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் வந்துட்டு ரொம்பவே டாமினேட் பண்ணுறாங்க. இதனால இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எதுவுமே விற்கிறது கிடையாது. இதனால அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் இந்த தைப்பிங் ரெபெல்லியன் அப்படிங்கிறது 1852 1864 வரைக்கும் நடக்குது. சரிங்களா? தி யூரோப்பியன் பிரசன்ஸ் ப்ரொடியூஸ்ட் தி profound hatred of foreigners. This combined with the military defeat led to the more pressing demands for the reforms from the Western educated intellectuals. In 1898, the young emperor initiated the series of reforms known the 100 Days Reform. But these reforms abused tremendous opposition from the powerful conventions and the Dowager Empress Tuzi. She imprisoned the emperor and reversed the ரிஃபார்ம்ஸ். அதாவது ஸ்டார்டிங்கில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்குது. சார் அவங்க கூட நாலேஜ் கிடைக்குது. ப்ளஸ் அவங்க மூலமாக அதாவது மோட்டிவேட் ஆகி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே போராட்டத்தில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. 1898 வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஏதோ யூரோப்பியன் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தவோகர் அப்படின்னு சொல்லுவாங்க. தவோகர் அவர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பிரபலம் அடைகிறாங்க. அவர் வந்துட்டு ஒரு 100 Day ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்துட்டு கொண்டு வராங்க. 100 டேக்குள்ளே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட எல்லா குறைகளும் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரிஃபார்ம். அதாவது இன்றைக்கி வந்துட்டு விவசாயிகள் டேக்ஸ் கம்மி பண்ணுறது, நாளைக்கு வந்துட்டு விவசாயிகளோட நிலங்களை ஒரு
கரெக்ட் பண்ணுறது, அதுக்கடுத்து நாளன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களை மானிய விலையில் கொடுக்குறது, இந்த மாதிரியான 100 டேஸ் பிளான் அப்படிங்கிற வந்து ரிஃபார்ம் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு கொண்டு வராரு. பட் அங்கே இருக்கக்கூடிய குயின் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு எடுக்கிறாங்க. எதுக்குறதுனால அவர் தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போக்குறதுனால அவர் அவர் கொண்டு வந்த இந்த ரிஃபார்ம் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் செய்யப்படுது. சரிங்களா? அதுக்கடுத்து தி சைனீஸ் ரெவல்யூஷன் ஆஃப் 1911, 1911 சைனீஸ் ரெவல்யூஷன் வந்துட்டு ஏற்படுது. அதாவது சீன புரட்சி. ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னால் புரட்சி. தி disintegrations of Manchu dynasty began with the death of the Dowager Empress of in 1908. The new emperor was 2-year-old and the provincial governments began to assert their independence. In October 1911, the local army mutiny to the revolt spread. ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1911 இந்த புரட்சி ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1908 தவோகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட இளவரசராக அவரோட மகனாக இருக்கக்கூடிய 2 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு குட்டி குழந்தையை கொண்டு வந்து இவர் தான் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதனால அவங்களோட கண்ட்ரோல் கீழே இருக்க மஞ்சு டைனஸ்டி கீழே இருக்கக்கூடிய நிறைய கிங்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க சொல்ல அவங்களோட இண்டிபெண்டன்ஸை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து 1911 அங்கே இருக்கக்கூடிய சின்ன ஆர்மி பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க? அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக வந்துட்டு கிளர்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக வந்துட்டு இது சைனா முழுக்க பரவுது. ப்ரொவின்ஷியல் கவர்னன்ஸ் ரிமூவ் தி மஞ்சு கேரேசன்ஸ். அதாவது ப்ரொவின்ஷியல் மஞ்சு கேரேசன்ஸ் அப்படின்னு சொன்னால் மஞ்சு டைனாசிட்டியோட கவர்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அவங்களோட முகாம்கள்லாம் எங்கெங்கே இருக்குதோ அது எல்லாமே வந்துட்டு இவங்க தாக்குறாங்க. சரிங்களா? And proclaimed their independence. Already there were a few middle class leaders. Dr. Sun Yat-sen was one among them. On hearing the news of the rising, a newspaper in United States, Sun Yat-sen arrived in Shanghai and was immediately elected provincial president of the new Chinese Republic. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சைனீஸ் ஆட்சியை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் மக்கள் ஆட்சிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லீடர்ஸும் வந்துட்டு இருக்கிறாரு, சன் யாட்சன் அப்படிங்கிறது. அந்த டைமில் வந்துட்டு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அமெரிக்காவில் இருக்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் ஒரு நியூஸ் பேப்பரில் அந்த நியூஸை படிக்கிறாங்க. இந்த மாதிரி சைனாவில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு, அங்கே இருக்கக்கூடிய மஞ்சு டைனாசிட்டியை வந்துட்டு ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே அமெரிக்காவிலேருந்து மறுபடியும் சைனாவுக்கு வர, ஷாங்காய்க்கு வர்றாரு. ஷாங்காயில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவரை வந்துட்டு ஒரு லீடராக தேர்ந்தெடுத்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் சைனாவோட ரிப்பப்ளிக்கோட முக்கியமான பிரசிடெண்ட்டாக வந்துட்டு ஏற்பட்டு போகிறார். இப்போ சன் யாட்-சென் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? Born in a poor family near Canton, Dr. Sun Yat-sen, the father of the modern China, was educated in the mission schools and became the Christian. சன் யாட்-சென் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு புவர் ஃபேமிலியில் தான் பிறக்கிறார். கேண்டோன் அப்படிங்கிற பிளேஸில் பிறக்கிறார். சரிங்களா? இவர் வந்துட்டு மாடர்ன் சைனாவோட ஃபாதர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நவீன சீனாவின் தந்தை அப்படின்னு சொல்லி சீனா உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார். இவரோட ஸ்கூல் எஜுகேஷனில் எங்கே முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியன் மிஷனரிஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறார். அதனால இவர் வந்துட்டு அது மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கிறிஸ்டினியாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. சரிங்களா? He was then trained as a doctor of medicine in Hong Kong. Evincing interest of politics, he took part in the rising against the Manchus in 1895. அதாவது இவர் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா டாக்டராக வந்துட்டு ஹாங்காங்கில் படித்து முடிக்க டாக்டர் ஆகிறார். அதுக்கடுத்து இவருக்கு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி 1895 மஞ்சு டைனாசிட்டி எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? In 1905 you found in Tokyo the political party which is 1912 become the கோமிங்டன். அதாவது 1905 வந்துட்டு இவருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. அந்த பார்ட்டி வந்துட்டு 1912 கோமிங்டன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணப்படுது. சரிங்களா? அது நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, கோமிங்டன் பார்ட்டி. அப்படி இல்லாட்டி அதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு சொல்லுவார், பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறார். டாக்டர் சன் யாட்-சென் 3 பிரின்சிபல்ஸ் வேர் நேஷனலிசம், டெமோக்ரஸி அண்ட் பீப்புள்ஸ் லிவ்லிஹுட் வித் சோஷியலிசம் ஆஸ் தி அல்டிமேட் அப்ஜெக்ட். அவரோட முக்கியமான 3 நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷனலிசம் தேசியவாதம், டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னால் மக்களாட்சி, மக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆளுநர்கள் அப்படி இல்லாட்டி ஆட்சியாளர்கள் தான் நாட்டு ஆளணும் அப்படிங்கிறது முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லாமல் மக்களோட நல்வாழ்வுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம் வந்துட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து யுவான் சிங்கை ஆஃப்டர் தி யூனிட்டி ஆஃப் சைனா அண்டர் தி Shanghai lasted for 4 years. On his death in 1916, a new president was appointed for the next 12 years, but the government was central only in name. அதாவது அதுக்கடுத்து ஷாங்காய் ஷேக் இறந்ததுக்கு அப்புறமா 1914 இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா யுவான் சிங்காய் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா
யுவான் சிங்கை அப்படிங்கிறவர் வந்துட்டு பிரசிடெண்ட்டாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறார். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு சும்மா பெயரளவுக்கு தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலுமே இவர் 12 இயர்ஸ் வந்துட்டு ரூல் பண்ணுறாரு சரிங்களா. அதுக்கடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா. With the revolutions and the breakup of the old society, configurations that was generally sidelined. And after the Russian Revolution of 1917, the idea of the Marx and Lenin became popular among the intellectuals. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா சொசைட்டி சமூகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமமானது, முதலாளி தொழிலாளி எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மக்களிடையே வந்து தான் இருக்குது. ஆனால் அதுக்கடுத்து கார்ல் மார்க்ஸ் அதுக்கு ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் போது லெனின் இவங்களோட கருத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தா நிறைய மக்களால் பரப்பப்படுது. நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் முதலாளித்துவ கம்யூனிசத்தை வந்து ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. இன் 1918 a society for the study of Marxism was formed in Peking University. Among the students who attended it was Mao Zedong. அதாவது 1918 அவங்களோட படிக்கக்கூடிய ஸ்டடியில் வந்து பீக்கிங் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாகவே மார்க்ஸோட கார்ல் மார்க்ஸோட அவரோட கருத்துக்கள் எல்லாமே திணிக்கப்படுது சரிங்களா. அதாவது ஒரு சப்ஜெக்டாகவே வச்சிருக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி அவரோட அந்த கம்யூனிசம் அப்படிங்கிறது வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் அந்த மாதிரி படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டில் முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாசேத்துங் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாவோ, அவரை மாவோ அப்படின்னு சொல்லலாங்க. மாவோ வாஸ் பார்ன் இன் ஹனன் in the southeast China. His father was a wealthy peasant and in a firm supporter of the Manjus. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ரிச் வில்லேஜ் ஃபேமிலி, அதாவது ரிச் ஃபார்மர் ஃபேமிலியில் வந்துட்டு விவசாய குடும்பத்தில் பணக்கார விவசாய குடும்பத்தில் வந்துட்டு பிறக்கிறாரு சரிங்களா. அவரோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மஞ்சு டைனஸ்டியை வந்துட்டு சப்போர்ட் பண்ண ஒருத்தர், ஆரம்ப காலத்தில் மஞ்சு டைனஸ்டி சப்போர்ட் பண்ண ஒருத்தர். மாவோ who was very fond in of reading soon showed his ability and entered in the junior college of Changsha. This was the year in 1911 when the revolutions had broken out in China. Mao joined the Revolutionary Army but soon left and enrolled in the teachers training colleges in Changsha. In the following years, Mao began his full-fledged political activities of Anand and emerged as the ஸ்டன்ச் கம்யூனிஸ்ட். அதாவது இவர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவராக பார்க்கப்படுறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உள்ள ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்துட்டு போய் சேர 1911 காலேஜ் சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் ரெவல்யூஷன் வந்துட்டு சீன புரட்சி வந்துட்டு வெடிக்குது. சீன புரட்சி வெடிக்கும் போது அந்த புரட்சியில் வந்துட்டு இவரும் சேர்ந்துக்கிறனால இவரோட லிட்ரஸி அதாவது கல்வியை வந்து கன்டினியூ பண்ண முடியறதில்ல. இதனால வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் முழுக்க ஒரு அரசியல்வாதியை வந்துட்டு உருவாக்குறார். ஹனன் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து அவரோட முக்கியமான தலைமையிடமாக வச்சுட்டு கட்சியை வந்துட்டு வழிநடத்தி செல்றார் சரிங்களா. கோமிங்டங் அண்ட் ஷியாங்கை சேக். கோமிங்டங் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சி. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஷியாங்கை சேக் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆஃப்டர் தி டெத் ஆஃப் சன் யாட் சென் தி லீடர் ஆஃப் கோமிங்டன் வாஸ் ஷியாங்கை சேக். அதாவது கோமிங்டன் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஏற்படுத்துறதா சன்யாட்சன் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த கட்சியோட தலைவராக வந்துட்டு ஷியாங்கை சேக் வந்துட்டு இருக்கிறார் சரிங்களா. வைல் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி வாஸ் அண்டர் தி மாசேதுங் அண்ட் ஷூ என் லாய். As an avowed critic of communists, Chiang Kai removed all of them from the important positions in the party. The communists increased their influence among the workers and the peasants and obtained recruits for their army. The Kuomintang represented the interest in the landlords and capitalists. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சன்யாட்சன் இந்த கட்சியை வந்து கோமிங்டன் அப்படிங்கிற கட்சியை எதுக்காக ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரெட் பண்ணணும், கம்யூனிசத்தை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் ஷியாங்கை சன்யாட்சனுக்கு அப்புறமா வரக்கூடிய கோமிங்டன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோமிங்டன் அப்படிங்கிற கட்சி வந்து ஷியாங்கை சேக் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளில் இருக்கக்கூடிய கம்யூனிசம் கொள்கையை பின்பற்றக்கூடிய எல்லா லீடர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிலிருந்து நீக்கம் செய்கிறாரு. அதனால இவங்க இருக்கக்கூடிய சூயன் லாய் வந்துட்டு இவங்களெல்லாம் கேன்சல் பண்ணுறாரு. அதுக்கடுத்து சூயன் லாய் மாசேதுங் இந்த மாதிரி மாசேதுங் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதனால கோமிங்டன் கட்சியிலேருந்து வெளித்துறத்துப்படுற கம்யூனிஸ்ட் பார்ட்டியை ஆதரவு பண்ணுறவங்க எல்லாருமே வந்து மாசேதுங்கோட ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு ஆதரவு தராங்க. ஆனால் நம்மளோட ஷியாங்கை சேக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லேண்ட் லார்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுக்குறாரு. இதனால இவங்க கோமிங்டன் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பணக்காரர்கள் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டத்தை எதிர்க்கக்கூடிய அமைப்பாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்துட்டு கோமிங்டன் உருவாக்குது ஷியாங்கை சேக்கோட முயற்சியால். In 1928, he was successful in capturing Peking. Once again, there was a central government in China. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1928 இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பீக்கிங் அப்படிங்கிற பிளேஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணிடுறாரு. அதுக்கடுத்து மறுபடியும் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரரசோட ஆட்சி வந்துட்டு ஆரம்பிக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து மாவோ
ஆஸ் ஆர்கனைசர் ஆஃப் பிசன்ஸ். மாவோ வந்துட்டு பிசன்ஸ் அப்படின்னு சொன்ன யாருன்னா விவசாயிகள். மாவோ வந்துட்டு இவங்களெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தி இவங்களை வழிநடத்தி கொண்டு போகிறவர் எப்படி உருவானார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மாவோ ஹேட் அண்டர்ஸ்டுட் தட் தி கோமிங்டன் கிரிப் ஆன் the towns was very strong, so he concentrated his energies on the organized the peasantry. A few hundred communists led by Mao retreated into the wild mountains. ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் மாவோவுக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சு, கோமிங்டன் கட்சியில் வந்துட்டு நம்மளோட கம்யூனிசம் கொள்கையை வந்துட்டு பார்க்க முடியாது, அது மாதிரி கம்யூனிசம் நம்ம இருந்தோம்னு சொன்னால் நமக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக வந்துடுறார். தனியாக வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகள் வந்துட்டு ஒன்று சேர்த்துறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியை பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து, புரட்சியாளர்கள்லாம் ஒன்று சேர்த்து வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முகாமை நடத்தி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்க. சரிங்களா? ஆஸ் தி ஆர்மி here they stayed for the next 7 years. As the army of Mao was gradually growing, the Kuomintang was unable to penetrate the mountains. The campaign against the communist was distracted as a Chiang Kai-shek had a deal with the constant threat of Japan and also the attacks from the warlords. அதாவது ஸ்டார்டிங்கில் என்னாச்சு அப்படின்னு சொல்றது, கோமிங்டன் அப்படிங்கிற கட்சியிலேருந்து வெளியே வந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாமே மாவோ வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7 years வரைக்கும் அந்த மலைப்பகுதியில் இருந்து அந்த ஆர்மி பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. பட் இந்த கோமிங்டன் கட்சியில் இருக்கக்கூடிய ஷாங்காய் ஷேக்கெல்லாம் அவங்களை அட்டாக் பண்ண முடியாது. அது இல்லாமல் அவருக்கு வந்து முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்துட்டு சைனா மேலே போர் தொடுத்து வந்ததுனால அதை வந்துட்டு இவர் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய லேண்ட் லார்ட்ஸ் வந்துட்டு இவர் மீது ஷாங்காய் ஷேக் மீதும் கோமிங்டன் கட்சி மீதும் வந்துட்டு புரட்சிகளை கொண்டு வரதுனாலும் அதை அடுக்கிறதுக்கு இவர் டைம் சரியாக போச்சு. பட் மாவோ உருவாக்கி இருந்த இந்த அரசியல் இந்த ஆர்மியை வந்து தடுக்கிறதுக்கு அவரால் முடியல. சரிங்களா? அதுக்கடுத்து தி லாங் மார்ச் இன் 1934. லாங் மார்ச் ஒன்று வந்துட்டு ஏற்படுத்து. மார்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தா அணிவகுப்பு, நீண்ட ஒரு அணிவகுப்பை 1934 மாவோ வந்துட்டு ஆரம்பிக்கிறார். அது எப்படி அடக்கப்படுச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆஸ் ஷியாங்காய் ஷேக் ஹேட் பில்ட் ஏ சர்க்கிள் ஆஃப் ஃபோர்ட்டிஃபைடு போஸ்ட் அரவுண்ட் தி கம்யூனிஸ்ட் positions, Mao wanted to move out of Annan for safer territory. By 1933, Mao had gained fully control of the Chinese Communist Party. In 1934, Communist Army of Labor 1 lakh set out in the long march. அதாவது ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷியாங்காய் ஷேக், சரி ஓகே, ஷியாங்காய் ஷேக் வந்துட்டு இவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாரையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு படையை வந்து திருட்டி அவங்களால எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களால அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை வந்துட்டு கொடுக்குறாரு. இதனால அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாமே கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸையும் வந்து தேடிட்டு இருக்காங்க. இதனால மாவோ வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் ஹனன் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து சேஃப்டியாக இருக்கக்கூடிய இன்னொரு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இதனால் 1933 இந்த சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட முழு பொறுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா மாவோ கையில் வருது. மாவோ கையில் வரதுனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கட்சி வந்துட்டு நம்ம சொல்கிறத கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் மென்ஸோட, அதாவது 1 லட்சம் சோல்ஜர்ஸோட அங்கே ஒரு லாங் மார்ச்சு 1934 வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? திஸ் மார்ச் பிகம் தி லெஜெண்டரி ஆஃப் தி 1 lakhs who set out. Only 20,000 finally reached northern Chennai late in 1935. After the crossing nearby 6,000 miles, there were soon joined by other communists. அதாவது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சோல்ஜர்ஸோட இவங்க கிளம்புறாங்க. பட் ஆனால் அங்கங்கே இருக்கக்கூடிய ஷியாங்காய் ஷேக்கோட ஆட்சியாளர், ஷியாங்காய் ஷேக்கோட சோல்ஜர்ஸ் வந்து பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா கம்யூனிஸ்ட் சோல்ஜர்ஸை வந்துட்டு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போட்டுறாங்க. கடைசியாக அந்த ஷெனாய் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1935 20,000 பேர் தான் போடுறாங்க. மீதி 80,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்படுறாங்க, அப்படி இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட போகிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கிட்டத்தட்ட 6,000 மைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் மார்ச்சில் வந்துட்டு கடந்திருக்கிறாங்க. பை 1937 மாவோ ஹேட் பிகம் தி லீடர் ஆஃப் ஓவர் 10 மில்லியன் பீப்புள்ஸ். அதுக்கடுத்து மாவோ வந்து 1937 10 மில்லியன் பீப்புள்ஸ், அதாவது இப்போ 1 கோடி மக்களுக்கு 1 மில்லியன் அப்படின்னு சொன்னால் 10 lakhs, 10 மில்லியன் அப்படின்னு சொன்னால் 1 crore, 1 கோடி மக்களுக்கு வந்து பார்த்தா தலைவராக வந்துட்டு உருவாக்குறாரு. ஜப்பான் அக்ரேஷன். Japan continued to occupy the North Chinese provinces while developing Manchuria as a military base. Mao believed that Chiang Kai-shek was necessary for the sometimes to hold together Kuomintang to fight the Japanese. As the consequences of the pragmatic policies, the attacks of communists gradually stopped. ஸ்டார்டிங்கில் வந்து ஜப்பான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்த் சைனாவும் அதே மாதிரி மற்ற பிளேஸஸையும் வந்துட்டு ஆக்குபை பண்ணுறத தீவிரமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சுலியாவோட மிலிட்ரி பேஸையும் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கிங்டமையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஜப்பான் வந்துட்டு ஒரு சின்ன தீவு தான், ஆனால் இவங்களோட நிர்வாக திறமை இல்லாததன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட பெரும்பாலான பகுதி
அவங்களோட கண்ட்ரோல் கீழே இருக்குது. மாவோ வந்துட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷாங்காய் ஷேக் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கூட ஒன்று சேரணும். கோமிங்டன் அப்படிங்கிற கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணியோட கம்யூனிஸ்ட் கட்சியும் கோமிங்டன் கட்சியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டால் தான் இந்த ஜப்பானை வந்துட்டு தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. பட் வந்துட்டு ஷாங்காய் ஷேக் வந்துட்டு என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டியே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால, இது வந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்ச நாளில் கிராஜுவலாக வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுது. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு எப்படி விக்டரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வித் தி சரண்டர் ஆஃப் ஜாப்பனீஸ் 1945 போத் கோமிங்டன் அண்ட் கம்யூனிஸ்ட் சவுட் டு ஆக்குபை தி ஜாப்பனீஸ் ஏரியாஸ். அதாவது கோமிங்டன் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்துட்டு 1945 ஜப்பான் வந்துட்டு அவங்க சரண்டர் ஆகிறாங்க. சரண்டர் ஆகிறதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய சைனாக்குள்ளார இருக்கக்கூடிய கோமிங்டன் கம்யூனிஸ்ட் இந்த 2 கட்சியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எவ்வளோ பகுதியை நம்மளால ஆக்குபை பண்ண முடியுமோ முழுக்க முழுக்க நம்ம ஆக்குபை பண்ணோம் அப்படிங்கிறது இந்த 2 கட்சியோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இன் திஸ் ரேஸ் தி கோமிங்டன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோமிங்டன் வந்துட்டு அவங்களே சக்ஸஸ்ஃபுல்லாக பெரும்பாலான பகுதியை சைனாவில் இருக்கிற பகுதியில் கோமிங்டன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுறாங்க. தி சிட்டிஸ் அண்ட் ரயில்வேஸ் சூன் ஃபெல் இன்டு தி hands. Even the area around Peking was soon controlled by Shanghai Sheiks forces, largely because of the military aid and given by the USA. இவரால் வந்துட்டு பெரும்பாலான பகுதிகளில் சைனா வந்துட்டு பெரிய நாடாக இருந்தாலுமே எப்படி ஷாங்காய் ஷேக் வந்துட்டு இதை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்காவோட ஹெல்ப் மூலமாக தான் இவர் கைப்பற்றுறாரு. சரிங்களா? With the massive support provided by the USA, Comington government controlled the administration, ports and communication system. But the soldiers mainly drawn from the peasants were disillusioned and disconnected. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு மிகப்பெரிய அளவில் இந்த சைனாவை ஆக்குபை பண்ணுறாங்க. ஆக்குபை பண்ணிட்டு வெற்றிகரமாக வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோமிங்டன் கட்சியோட கண்ட்ரோல் கீழே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய போர்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்கள், அங்கே இருக்கக்கூடிய ரயில் ரோட்ஸ் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல் கீழே இருக்குது. பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகளாக இருந்தாங்க. அமெரிக்காவை ஹெல்ப் பண்ணி நம்ம ஏன் இப்படி இருக்கணும், நம்ம வந்துட்டு கம்யூனிஸ்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு, அவங்க வந்துட்டு கேபிட்டலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு. கம்யூனிசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா விவசாயிகள் தொழிலாளிகள் ரெண்டுமே, விவசாயிகளும் அதே மாதிரி முதலாளிகளும் 2 பேரும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது தான் கம்யூனிசம். ஆனால் அமெரிக்கா வந்துட்டு முதலாளித்துவம், நாங்கள்லாம் முதலாளி அப்படின்னு சொல்கிற ஒரு தத்துவத்தை கேபிட்டலிசம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு. அவங்க ஹெல்ப் பண்ணி நம்ம ஏன் இப்படி இந்த மாதிரி ரூல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமிங்டன் கட்சியில் இருக்கக்கூடிய ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவில் வருத்தம் அடைகிறாங்க. சொல்லுங்கள், அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மாவோ வாஸ் keen obtaining the support of the middle class, so he declared that was communist wanted to was the rule the people, not dictatorships of the proletariats. The end of the exploitation, not absolute ஈக்குவாலிட்டி. அதாவது மாவோ வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் வந்துட்டு எங்களோட சைனாவையும் அதே மாதிரி மக்களையும் சரி, மக்கள் தான் ஆட்சி செய்யணுமே தவிர டிக்டட்டோரியல்ஷிப், அதாவது சர்வாதிகாரிகள் யாருமே வந்துட்டு ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கடுத்து 2 பேருக்கும் மிகப்பெரிய உள்ள பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. நேஷனல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் சைனாவில் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன் செப்டம்பர் 1949, before fighting had ended in the south of China, the People's Political Consultative Conference met in the Beijing, consisting of 650 delegates from the Communist Party and other left-wing organizations. The conference elected the central governing councils with Mao as its chairman. அவங்க வந்துட்டு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. 1650 வந்து பார்த்தீங்கன்னா 1650 பேர் அந்த மீட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 1949. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு என்ன முடிவெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியும் அதே கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே மாதிரி கோமிங்டன் கட்சியும் இந்த 2க்கும் இடையில பொதுவாக வந்துட்டு மாவோ வந்துட்டு தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சரிங்களா? The establishments of the People's Republic of China under the leadership of Mao Zedong was the world-shaking event. There were now 2 mighty communist powers in the world, the Soviet Union and People's Republic of China. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கம்யூனிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஒரு தலைவராக இருந்த மாவோ வந்துட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது மிகப்பெரிய அளவில் உலக அளவில் ஒரு அதிர்வலைகள் ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேர்ல்டில் 2 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா, அதுக்கடுத்து இப்போ இருக்கக்கூடிய சைனா. இந்த 2 நாடுகள் தான் இந்த கம்யூனிஸ்டத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிகள். சரிங்களா? Denial of UN membership. The United States refused to the People's Republic of China for the more than
2 டிகேட்ஸ், அதாவது டிகேட்ஸ் அப்படின்னு சொன்னா 10 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா சைனா வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிசம். ஏன்னா கம்யூனிச நாடு அப்படிங்கிற சுதந்திர நாடு அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கு அமெரிக்கா வந்துட்டு ஏத்துக்கல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்துட்டு ஒரு கேபிட்டலிசத்த ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு. சைனா வந்து கம்யூனிஸ்ட்ட ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு. இது நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 வருஷமா அமெரிக்கா வந்துட்டு நாங்க சுதந்திரத்த அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கடுத்து வற்புறுத்தலின் பேர்ல அமெரிக்கா வந்துட்டு சைனா வந்துட்டு ஒரு நாடு, சுதந்திரமான நாடு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. சரிங்களா?